இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி நிறைய பேர் விரட்டிருக்கிறோம் பேய. இந்த பேய் பிடிச்ச ஆள்கள் ஆய்வு பண்ணோம்னு சொன்னா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு கேட்டா இது டிராமாவா இருக்குது. இந்த டிராமா கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே பேய் கிளீனா குணமாயிடுது. விழுப்புரத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தோம், தௌஹீத் மீட்டிங் மாநாடு, ஒரு நாள் இஸ்திமா நடந்துகிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் ஒருத்தனுக்கு பேய் வந்துருச்சு. தௌஹீத் கூட்டத்தில் இந்த மாதிரி பேய் ஆட ஆரம்பிச்சுதான். அவன் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு போல இருக்கு, கூட்டத்திலே வந்துருச்சு. உடனே அவங்க அம்மாவெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 24 வயசு இருக்கு அந்த பையனுக்கு. இப்ப நான் சொல்வது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 30 வயசு இருக்கும். இப்ப 24 வயசு பையன் இருக்குமா. அப்ப அவங்க அம்மாவெல்லாம் இந்த மாதிரி பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு தண்ணி தெளிச்சு ஒண்ணுட்டாங்க. நாங்க மேடையில இருந்து போய் ஒரு ரூம்ல இருந்துகிட்டு ஆளுங்க கொண்டு வாங்கட்டோம். நான் அப்துல் பிரதோசி எல்லாரும் உட்காந்து சாட்சிக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க விழுப்புரம் மக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும். என்னன்னா விக்கிரவாண்டியில 3 பேர் தூக்குப்பட்டு செத்தாங்க, அதான் நான் சொல்லி சொல்றான். விக்கிரவாண்டிங்கிற ஊர்ல விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு போல இருக்கு. அதுல ஒரு 3 பேர் தூக்குப்பட்டு செத்துறாங்களாம். அந்த 3 பேர் தான் இவர் மேல உட்கார்ந்து இருக்கிறதா இவர் ஆக்ஷன் பண்றாரு. அப்ப இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது மனநோய் பைத்தியமா அல்லது டிராமாவான்னு தெரிஞ்சிடும். இது டிராமாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு உள்ள சில ட்ரீட்மெண்ட்களை கொடுத்த உடனே அந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதுக்கு மேல பெரிய வேஷம் போட்டு உண்மையை வரவழைச்சா அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சாட்சி அப்துல் பிரதோஷ் இருக்காரு, அவன்கிட்ட உண்மை வரவழைக்கிறோம். எங்க அண்ணனுக்கு 28 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணல, அவனுக்கு பண்ணிட்டு தான் எனக்கு பண்ணுவாங்க போல இருக்குது. அவன் சொல்றான் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப 24 வயசு தான் ஆகுது எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து அண்ணன் இருக்காங்கிறாங்க, அண்ணனுக்கு பண்றதுக்கு மாட்டேங்கிறான், இப்ப மாட்டேங்கிறாங்க. அண்ணனுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குது. அப்ப எனக்கு 28 வயசுல பண்ணாங்கன்னு நான் என்ன ஆகுறது? இதுக்கு தான் இந்த வேஷம் போட்டேன். இந்த வேஷம் போட்டா எப்படி அவனுக்கு சரியா வரேன்? இல்ல யாராவது டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவாராம். இந்த வேஷம் போட்டா டாக்டர் சொல்லுவாரா, நீங்க மேரேஜ் பண்ணி வைங்க சரியா வந்துடுறேன் அப்படின்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவாராம். அதுக்காக வேண்டி நான் இந்த வேஷம் போட்டேன் சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு உனக்கு கல்யாணம் தானே பண்ணனு, நாங்க பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பேசி அண்ணன் இருக்க தம்பி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க. பேரை சொல்ல மாட்டாங்க இருக்கிறதுனால, சாட்சியம் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுடைய தனிப்பட்டது பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி அட்ரஸோட சொல்ல முடியும். ஆளு சாட்சி இருக்காரு அப்துல் பிரதோஷி, 2 பேர் வச்சுதான் பேசணும். அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். அண்ணன் இருக்க தம்பிக்கு பண்ணியாச்சு. அண்ணன் வேணாங்க அதுக்கான தம்பி வச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் அதுதான் கல்யாணம் வேஷம் போடுறான், இல்லாட்டி காலமெல்லாம் அப்படி இருப்பான், ஊரை பைத்தியன்றாங்க. அப்புறமேலு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா கல்யாணத்துக்காக இப்படி பண்ணுவான். நான் சில நோக்கங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நடிக்கிறதுக்கு இந்த 4-5 தான் நினைக்க கூடாது, 1000 லட்சம் இருக்கும். லட்சம் நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெண்ணு, அவ புருஷன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நகையெல்லாம் அள்ளி யார்ட்ட கொடுத்துட்டா. புருஷன் வரப்போறான், கொண்டு விடுவானே, யார்ட்டும் நகை நாட்டில் அள்ளி கொடுத்துட்டா வீட்டுல ஒன்னையும் காணாம். அப்ப வரும்போது தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு முந்தி பேய் வருது. இந்த பொம்பளைக்கு நடிக்க ஆரம்பிச்சுட்டா. புருஷன் கேட்பான், எங்கடி நகையெல்லாம் கேட்பான்ல, ஒன்னையும் காணா. அப்ப புருஷன் வரும்போது என்ன செய்யணும், பேய் வேஷம் போட்டோம்னு சொன்னா என்ன உணர வேண்டியதுதான். அவன் நம்பிக்கிட்டு செய்வான், பரிதாபப்படுவான், தவிர நகை எங்கன்னு கேட்க மாட்டான். இப்படி எல்லாம் சம்பவங்கள் கூத்தாங்கல் பகுதியில் நடந்து கடைசியில பேப்பர்ல எல்லாம் நியூஸா வந்தாலும் பார்த்தோம். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த பேய் என்று சொல்லக்கூடியவர்கள்ல ஒரு 3/4 பேரு நடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாளர்களா இல்ல. இந்த நடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, நீங்க நினைக்கலாம், அத கடந்த காலத்தை சொல்றாரு, வருங்காலத்தை சொல்றாரு, 50 வருஷத்துக்கு முந்தினதை சொல்றாரு, 75 வருஷத்துக்கு முந்தின போனதெல்லாம் சொல்றாருன்னு சொல்றீங்களே. இதெல்லாம் அவ்வளவு வருஷத்துக்கு முந்தி நடந்ததெல்லாம் ஒருவருக்கு சொல்ல முடியாது. பேயா இருந்து அந்த ஆவியே திரும்பி வந்தாலும் சரிதான். 75 நான் கேட்கிறேன், 75 வருஷத்துக்கு முந்தி நடந்ததை சொல்லக்கூடிய அந்த பேய்க்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி நடந்ததை சொல்ல தெரியுமான்னு கேளுங்க பாப்போம். சொல்ல தெரியல. இந்த பேய் இங்க இருக்குங்க, பேய் பள்ளி வாசல்ல ஒரு சம்பவம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குது. இந்த பேய்க்கு தெரியுமா? தெரியாது, சொல்ல தெரியாது. 75 வருஷத்துக்கு முந்தி உள்ளது 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது சொன்னா எவனுக்கு தெரியாது. எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? 75 வருஷத்துக்கு முந்தி நடக்கணும்னு தேவையில்லை, என்னத்தையாவது விட வேண்டியது நீங்க என்ன செய்யறது, நடந்து இருக்கும் போல இருக்கு. யார்கிட்ட போய் கேட்டு எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணி அது சொல்றது உண்மையா பொய்யான்னு உறுதி செய்வீங்க? இந்த பேய் வேஷம் போடுறவன்லாம் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டான். முதுகுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு சொல்ல தெரியாது. இதுல என்னடா இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. 50 வருஷத்துக்கு முந்தி நான் காட்டு பக்கம் போயிருந்தேன்னா யார் பேய் சொல்லுது, பேயா ஒருத்தர் மேலாடுறாரு, அவர் சொல்லுவாரு, அவர் பொண்டாட்டி செஞ்சது போனது. யாரு போய் கேட்டு எந்த விக்கிரவாண்டிக்கு போய் எந்த ராமசாமியை பார்த்து வீட்டுல நடந்து நீங்க வெரிஃபை பண்ண போறிய? வெரிஃபை பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரியான சம்பவங்களை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, இல்லாதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர எதை சொல்ல மாட்டாங்க. போன வாரம் இந்த தெருவில் என்ன நடந்து சொல்ல பார்ப்போம், சொல்ல தெரியாது. இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன சொல்ல தெரியாது. அவ்வளவு வேணாங்க.
நமக்கு தான் இந்த கண்ணுலாம் வேணும் பாக்குறதுக்கு. பேய்க்கு இந்த கண்ணு வேணுமா? உடம்பு இருந்ததுன்னு கண்ணு வேணும். அப்ப இந்த பேய் பிடிச்சவன் கண்ணு ரெண்டையும் கட்டிப்பிடுங்க. கட்டிப்புட்டு இது யாருன்னு கேளுங்க. ஒரு ஆளை முன்னாடி நிப்பாட்டி. பேயா இருந்தா கரெக்டா கண்டுபிடிக்கணும்ல. நம்மளுக்கு தான் கண்ணை கட்டினா தெரியாது. இப்பதான் ஏன்ட்ட இருக்கிற பேயில இருக்குது. பேய் தான் கண்ணு இல்லாம பாக்குமே. என் மேல வந்து குடி கொண்டுட்டா கூட கண்ணத்தானங்க கட்டிப்பிட்டீங்க. அந்த பேய் என்ன செய்யலாம்? உங்களுக்கு இருக்கணும் நிப்பாட்டியாச்சு. நான் என்ன சொல்லணும் கரெக்டா? இன்னார் தான் வந்திருக்கிறார் நான் சொல்லணும்ல. ஒரே ஒரு பேய்க்கு இப்படி டெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ரெண்டு கண்ணை இருக்க கட்டிவிட்டு ஒரு ஆளை கொண்டாந்து புதுசா ஒரு ஆளை நிப்பாட்டி இந்த ஆள் யாருன்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு பேய் சொல்லட்டும் பார்ப்போம். ஒரே ஒரு பேய் இப்படி சொன்னுச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பேய் பிடிச்சவன் அரபியே தெரியாது அரபி பேசுறான், இங்கிலீஷே தெரியாது இங்கிலீஷ் பேசுறான். கேள்விப்பட்டிருக்கல அப்படி கதையெல்லாம்? அப்படிலாம் பேச இயலாது. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பாஷை தெரியாதோ அந்த பாஷை அவனால் பேச முடியாது. இப்ப எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் பேச இயலாது. எனக்கு தமிழ் தெரியும், தமிழ் தான் பேச இயலும். இது என்ன அதுல உள்ள சமாச்சாரம் என்னன்னு கேட்டா, இந்த மெண்டல் ஆயிடுறாங்கல்ல 75 வந்து நடிப்புங்க, 25% பேரு மனநோயாளிகள் ஆயிருவாங்க, மெண்டல் ஆயிருவாங்க. மெண்டல் ஆகுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வசுவாசனால மெண்டல் ஆவாங்க, உன்னை பார்த்து பயந்துட்டா மெண்டல் ஆயிருவாங்க, எதையாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் அது மெண்டல் ஆயிருவாங்க, போலீஸ் பிடிக்க வர்றான்னு சொன்னா மெண்டல் ஆயிருவாங்க, நம்ம மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட போறான்னா அதை தாங்க முடியாம மெண்டல் ஆகிறவங்க இருக்கிறான். எல்லாரும் ஆயிர மாட்டாங்க, சில பேர் அதுக்கு மெண்டல் ஆயிருவான், தொழில் நஷ்டமாயிட்டா மெண்டல் ஆயிருவான், பொண்டாட்டி செத்தா மெண்டல் ஆயிருவான், இருட்டுல பார்த்து பயந்தா மெண்டல் ஆயிருவான். என்னத்தையாவது ஒரு இதயத்திற்கு தாங்க முடியாத ஒன்று வரும் பொழுது ஏற்படக்கூடிய அதிர்ச்சி இருக்குல்ல, அதிர்ச்சி என்ன செய்யும் கேட்டா, மூளைக்கும் மனிதனுடைய பாடிக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் நரம்பு இங்க இருக்குது பிடரில தான் ஒரு தண்டு மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். அந்த தண்டு வழியாகத்தான் மூளையிலிருந்து எல்லா கனெக்ஷன் வருது. எந்த நரம்பாவது கட் ஆயிரும், முறுக்கிக்கிறோம், முடிஞ்சு வச்சுக்காத. அது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையை செய்யும். இப்ப இந்த சில இதுல வந்து கரண்ட்ல லூஸ் கான்டாக்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், லூஸ் கான்டாக்டா இருந்தா என்ன செய்யும்? திடீர்னு எரியும், திடீர்னு ஆஃப் ஆகும், திடீர்னு எரியும், இப்படின்னா எரியும், இப்படின்னா அவர் பாத்திருக்கீங்களா இல்லையா? இந்த மைக்கே லூஸ் கான்டாக்டா இருக்குன்னு வைங்களேன், இப்படின்னா பேசும், இப்படின்னா நின்றுக்கிறேன். அப்ப அந்த மாதிரி லூஸா இருக்குன்னு வைங்க, அதை லூஸ்னு பேர் வச்சிருக்கான். இந்த மெண்டலுக்கு லூசுங்கிறான எல்லாம் டைட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல லூஸ் உண்டாயிருச்சு. மர கலண்டரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வார்த்தையை பார்த்தாலும் உங்களுக்கு விளைவிக்கலாம். மர கலண்டரிச்சுங்கிறாங்க. இருக்கு மர போட்டு டைட் பண்ணி இருந்தா ஒழுங்கா கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். இந்த மர கலண்டரிச்சுன்னு வைங்க லூஸ் ஆகி போயிரும்ல, அதுதான் மர கலண்டது லூசுன்னு சொல்றாங்க. அப்ப லூஸ் ஆயிருச்சுன்னு வைங்க, கான்டாக்ட் வந்து லூஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலர ஆரம்பிச்சிடும். இப்ப கம்ப்யூட்டர் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஒண்ணு அடிக்க அது ஒண்ணு காட்டும். பாத்திருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணவங்க பாத்திருக்கீங்கல்ல, நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா, பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தோம்னா அது என்ன செய்யும்? அது ஸ்பீக்கர்ல போய் படிக்கும். ஏன் அப்படி செய்யுதுன்னு கேட்டா, அது ஒரு ஏதோ எரர் உண்டாகி போச்சு, ஏதோ ஒரு லைன்ல ராங் கனெக்ஷன் ஆகி போச்சு, ஏதோ ஒரு வைரஸ் உண்டாகி போச்சு. இப்ப அந்த மாதிரி தான் மனிதனுக்கு வந்து லட்சக்கணக்கான நரம்புகள் வந்து மூளையிலிருந்து வந்து தண்டு வடம் வழியாக சப்ளை ஆகிட்டு இருக்குது. அதுல ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய நரம்ப கட்டாயிடுச்சுன்னு வைங்க, முறிவிக்கிருச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யும் கேட்டா, அந்த பக்கத்துக்கு அந்த கமாண்ட் போகாது. இங்க இருந்து மூளையில இருந்து அனுப்புற உத்தரவு அங்க போகாது. போகலன்ற உடனே ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கும். அப்ப மூளை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. மெண்டலான பிறகு ஒரு மனுஷன்ட்ட வந்து கூடுதலான சக்தி வருதுன்னு நினைக்கிறோம். அது உண்மை வரும். எதனால வரும் எடுத்துக்கிறீங்க. இப்ப வந்து ஒரு 50 அடி உயரம் வச்சுக்கிறீங்க. இத உதாரணத்துக்கு வேண்டியது, இது 50 அடி உயரம். இதுக்கு மேல நான் நிக்கிறேன். நான் ஒரு மூளை உள்ளவனா இருந்தேன்னு வைங்களேன், நான் என்ன செய்வேன்? இந்த உயரத்தை பார்ப்பேன், கீழே உள்ள தரைய பார்ப்பேன். எனக்கு மூளை இருக்குதுல்ல, நான் கால்குலேட் பண்ணுவேன். இந்த உயரத்திலிருந்து இந்த தரையில விழுந்தா என்ன ஆகுறது? இதுல இருந்து நான் குதிக்க நினைக்கும் பொழுது இது 50 அடி உயரம், கீழே இந்த மாதிரி தர போட்டு வச்சிருக்கான். அப்ப நான் என்ன இங்க குதிப்பேனா? குதிக்க மாட்டேன். ஏன் குதிக்க மாட்டேங்கிற? மூளை வேலை செய்யுது. மூளை என்ன செய்யும்? நம்மள்ட்ட இருக்கிற சக்தியை வந்து மட்டுப்படுத்துறது மூளை தாங்க. மூளை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன இதை எப்படி தள்ள முடியும்? இப்ப ஏன் தள்ள மாட்டேங்கிற? எனக்கு தள்ள முடியுமா முடியாதா? இப்ப தள்ள முடியும். நான் கால்குலேட் பண்ணுவேன். இதுல இருக்கிற சாமான் மதிப்பு என்ன, இங்கனுக்குள்ள யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அவர் மண்டை போயிருமே, இது போயிருமே, இதெல்லாம் இது மூளை இருக்குன்னா இந்த வேலையெல்லாம் செய்யுது. மூளை இல்லைன்னா எனக்கு தள்ளி விட்டுருவேன். இது தள்ளி விட்டவனே எனக்கு வலுன்னு நினைச்சிடக்கூடாது. மூளை நல்லா நார்மலா இருக்கிறவனுக்கு இதை செய்ய முடியும், செய்ய மாட்டான். நார்மலா உள்ளவனுக்கு இங்க இருந்து குதிக்க இயலும். அவன் என்ன செய்வான்? அவன் தரைய பார்ப்பான்,
உயரத்தை பார்ப்பான், தன்னுடைய பலத்தை பார்ப்பான், முட்டுக்கால பார்ப்பான், உளுந்தா என்ன ஆகும்னு பார்ப்பான், அம்மாடி மாட்டேன்றான். மெண்டல் ஆயிட்டான்னு வைங்க, அவனுக்கு இந்த கணக்கு பார்க்காது. மூளை எப்ப அப்செட் ஆகி போச்சோ குதிரை குதிச்சிருவான், சொல்லாமையும் குதிப்பான். அவனுக்கு என்ன அதை பத்தி தெரியாது, இது தர என்னும் தெரியாது, இது கால் என்னும் தெரியாது, நம்ம பாடி எதுல செய்யப்பட்டுச்சுன்னு தெரியாது, இதனுடைய உயரமும் தெரியாது. அதனால எனக்கு முடியும் அவனுக்கு முடியும், அவன் செய்வான், நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க 1 லிட்டர் தண்ணியை குடிச்சீங்கன்னு வைங்களேன், நிறைஞ்சிச்சுன்னு ஒரு மனசு வந்தவன குடிக்க மாட்டீங்க. ஏன்? மூளை கணக்கு பண்ணுது, குடலுடைய அளவு என்ன, தண்ணி அளவு என்ன, உன் நாக்குடைய வறட்சி எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அடைய நிறுத்திக்கடா போதும்னு சொல்லும். மூளை இல்லைன்னு வைங்க, அமுக்க வேண்டிதான். அது பாட்டு சாகுற வரைக்கும் இங்க வர்ற வரைக்கும் கூட குடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவன் கூடவே குடிப்பான். நீங்க 1 லிட்டர் குடிச்சீங்கன்னு சொன்னா கிறுக்க 4 லிட்டர் குடிப்பான். ஏன் குடிக்கிறான்? உங்களுக்கும் குடிக்க ஏழு. சில பேர் 100 இட்லி திங்கிறான பார்க்கல, போட்டி போட்டுக்கிட்டு 100 இட்லி திங்கிறான்ல பந்தயத்துக்காக வேண்டி. அது உங்க உயர் தானே அவனுக்கு இருக்குது, முடியும், உங்களுக்கு முடியும். ஒரு சவாலை சேலஞ்சா எடுத்துட்டு அவன் செய்யறான். இவன் என்ன செய்யறான்? இந்த கணக்கை மறந்துடுறான். இது எவ்வளவுக்கு போய் அதுவா முடியாத அளவுக்கு இங்க வாயில வச்சு அமுக்குற வரைக்கும், இங்க நிக்கிற வரைக்கும் திப்பான். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு என்ன, இது இவ்வளவுக்கு மேல போனா செமிக்குமா, செமிக்கலன்னா என்ன, ஒரு டாக்டர் போகணுமே, அது காசு இருக்குதா, நாளை படுக்கணுமே, அதனாலதான் நம்ம திங்க மாட்டோம். நமக்கு இங்க வரைக்கும் அமுக்க முடியும். 100 இட்லி நமக்கு திங்க முடியுங்க. கிறுக்க 100 இட்லி திங்கமா, நீங்க 100 இட்லி திங்க மாட்டேன். நீங்க நினைச்சுக்கிறது என்ன பத்தியா, நேற்று திண்டானா, நேற்று 4 தானே திண்டான், இன்னைக்கு 100 திங்கிறான். கிறுக்கன் திங்கத்தான் செய்வான். உனக்கு கிறுக்கு பிடிச்சாலும் திம்ப, எனக்கு கிறுக்கனா இருந்தாலும் திம்பா. ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டாலும் திம்பான். சேலஞ்சா எடுத்துக்கிட்டானா அது சவால், ஏதோ பந்தயம், மன திருப்தி. போனாலும் 2 நாள் படுத்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் பந்தயம் வச்சுட்டான்ல அப்படிங்கிறதுக்கு வேணா திம்பான். அப்ப என்ன நினைக்கணும், ஒரு எல்லா மனிதன்ட்டையும் உள்ள அந்த சக்தி தான் கிறுக்கன்ட்டையும் இருக்குது. நீங்க பானை எடுத்து போட்டு உடைக்க மாட்டீங்க. ஏன் உடைக்க மாட்டேங்கிறீங்க? பானையுடைய வேலை தெரியும், உடைச்சா வாங்குறதுக்கு கஷ்டப்படணும் தெரியும், இருக்கிற ஆள் மேல பட்டுன்னு தெரியும். பானை எடுத்து நீங்க உடைக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு? அந்த பானைங்கிற காசு கொடுத்து வாங்குனது, அதை உடைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது. கிறுக்க இருக்கான்னு வைங்க, அவன் எடுப்பா ஒரு உடைச்சிருவான். இது என்ன சக்தியா, இது என்ன ஆற்றலா? அப்ப என்ன விளங்கிறோம் கேட்டா, கிறுக்கனாக ஒரு 25% பேர் இருக்கான, 75 விட்டுருங்க, 25% பேர் நெசமா கிறுக்க இருக்கான். இதனால கிறுக்கு வருதுன்னு 2வது வச்சுக்குவோம். அந்த கிறுக்கங்க என்ன செய்வாங்க என்று கேட்டா, நம்ம செய்யறதை விட கூடுதலான காரியங்களை செய்யத்தான் செய்வோம். இது ஒன்னும் பெரிய ஆச்சரியமானது இல்ல. அதனால உங்களை விட பேய் சக்தினால செய்யறான்னு நினைச்சிடக்கூடாது. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. உங்க மூளை உங்களை லக்கான் பண்ணுது. நான் இதை தள்ளி விடாம என் மூளை தானே லக்கான் பண்ணிட்டு இருக்குது. இது உடஞ்சு போயிட்டா என்ன செய்ய, வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேல சாமான பத்தி கூட பார்க்க மாட்டேன். இந்த பொருளை என்ன அப்படி லூசுவானே அதை பார்ப்பல. இவ தள்ளி விடுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. இது மாதிரி ஒரு செஞ்சுட்டு போயிடலாம். இந்த மைக்கு போயிட்டு போகுது, இந்த இது போயிட்டு போகுது, இவர் மேலதான் உங்களுக்கு விழுந்துட்டு போகுது அப்படின்னு கூட தள்ளி விட்டுருவேன். அது எல்லாத்துக்கும் மேல நீங்க அப்படி பாக்குறீங்களே, அதான் விஷயம். என்னமோ ஆயிடுச்சு கூடாது. அந்த கால்குலேஷன் அவனுக்கு உண்டா? லூசுக்கு அது கிடையாது. அவனுக்கு தெரியாத, யார் நிக்கிறான்னு தெரியாது, யார் பாக்குறான்னு தெரியாது. இதனாலயாக்க நம்மளுக்கு அந்த அதெல்லாம் தெரியறது இல்ல. 2 விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன். மூளை சேஞ்ச் ஆனாலும் நம்முடைய சக்தி அதிகப்படும், அதிகப்படாது. இருக்கிற சக்தியை பயன்படுத்தி விடுவோம். அல்லது ஒரு இலட்சியத்தை நோக்கி இலக்கு வச்சீங்கன்னு வைங்க, அப்பவும் இருக்கிற சக்தியெல்லாம் திரட்டிக்கிட்டு செய்வீங்க. அவ்வளவு வேணாம். உங்களை ஒரு சிங்கம் துரத்துது, சிங்கம் விரட்டிட்டு வருதுங்க, ஓடுறீங்க. ஓடுனா ஒரு 30 அடி சுவர் இருக்குது, ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க, அப்படியே பாசாய் பாஞ்சிருவீங்க, வெளியே போயிருவீங்க. அப்புறம் போய் பார்த்தா கால் அங்கே உடஞ்சு போயிருக்கும், முள்ளு குத்தி இருக்கும், சிராய்ப்பா இருக்கும், அதெல்லாம் தெரியாது. ஓடி வரும்போது என்னென்னலாம் பண்ணிருக்கு. உங்களுடைய லட்சியம் என்ன? சிங்கத்தில் தப்பிக்கணும். உசுறு போயிருப்பா, இப்ப கால் போனா இப்ப என்ன போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல ஓடி வரும்பொழுது 30 அடியை தாண்டி குதிச்சிருக்க. குதிச்சவனை எழுப்பி இப்ப இங்கிட்டு கொஞ்சம் குதி பாப்பா, சிங்கம் ஓடி போச்சு, இப்ப குதின்னு சொல்லுங்க பாப்பா. அவனால முடியாது, அவனால முடியாது. நேத்து குதிச்சிருக்க மாட்டான், நாளைக்கும் குதிக்க மாட்டான், இன்னைக்கு குதிச்சான். ஏன் குதிச்சான்? அவனுடைய அந்த கால்குலேஷன் பண்ண உடலை, மூளை என்ன உடலை, அதை செத்து போயிருவாடா ஹப்பி, என்ன விலை வந்தாலும் பரவாயில்லைன்னு மூளைக்கு வேலை கொடுக்கல. மூளைக்கு ஒரே வேலை தான், சிங்கத்திலும் தப்பிக்கணும். மண்டை உடைஞ்சாலும் சரி பரவாயில்ல, கால் முறிஞ்சாலும் பரவாயில்ல, உசுறு வேணும் உனக்கு. இதை மட்டும்தான் மூளை வேலை செய்யுது. ஒரு பக்கமா அப்படி நிமிர்த்தி விட்டோன்னு மற்ற செக்ஷனை பூரா அவுட் பண்ணிருது மூளை. அவுட் பண்ணிட்டு நான் செத்துருவேன். அல்ல அப்படிதான் நம்ம படிச்சு வச்சுக்கலாம், நன்மைக்கு படிச்சு வச்சுக்கலாம். நான் இப்ப சிங்கத்து இந்த நேரத்தில் 30 அடி சிங்கம் வந்துருச்சு, இப்ப ஏறி குதிச்சா கால் உடைஞ்சிருமே அப்படின்னு நான் போயிருவேன். இப்ப அந்த கால் குதிச்ச பண்ணலாமாண்ணா?
பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி அது அந்த 30